நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். டைரக்டரை ஏமாற்ற வாலி செய்த சுவாரஸ்ய தந்திரம், அண்ணன் காட்டிய வழி என்னன்னு தெரியுமா? அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கவிஞர் வாலி சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்த புதுசில் பல இயக்குனர்கள் அவர்கிட்ட வந்து ரொம்பவே அலப்பறை பண்ணினாங்களாம். பாட்டில் இந்த வார்த்தை வரணும், அந்த வார்த்தை வரணும்னு கண்டிஷன் போடுவாங்க. சில சமயம் தமிழ் மொழியின் இலக்கணமே தெரியாமல் விசித்திரமான கோரிக்கைகளை வைப்பாங்களாம். ஒரு முறை ஒரு பிரபல இயக்குனர் வாலிக்கிட்ட வந்து, வாலி, எனக்கு பாட்டில் காதல்ங்கிற வார்த்தையே வரக்கூடாது, ஆனால் பாட்டை கேட்குறப்போ காதல் ரசம் கொட்டணும் அப்படின்னு ஒரு விசித்திரமான கண்டிஷனை போடுறாரு. காதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் காதல் பாடலை எப்படி எழுதுவதுன்னு வாலி ரொம்ப நேரமாக மண்டையை போட்டு குழப்பி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. வாலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. உடனே நம்ம கண்ணதாசன் அவர்களோட ஞாபகம் வருது. நம்ம அண்ணன் கண்ணதாசன் இருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன கவலை, நம்ம அண்ணன்கிட்டயே போய் இதுக்கான வழியை கேட்போன்னு சொல்லி உடனே நேராக கண்ணதாசன்கிட்ட ஓடி போய், அண்ணன், இந்த டைரக்டர் இப்படி ஒரு லூசுத்தனமான கண்டிஷனை போடுறானேன்னு புலம்புறாரு. கண்ணதாசன் சிரிச்சுக்கிட்டே, டே வாலி, தமிழ் மொழியில் காதல்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக 1000 வார்த்தை இருக்குடா. அன்பு, ஆசை, மோகம்னு எதையாவது தூக்கி போடு. அந்த டைரக்டருக்கு தமிழ் இலக்கணம் தெரியாது, நீ பாட்டை எழுதி அனுப்புன்னு ஐடியா கொடுக்குறாரு. கவிஞரின் அந்த எளிய ஆலோசனை வாலியின் மனதில் இருந்த பெரிய குழப்பத்தை நொடியில் தீர்த்து வைக்குது. வாலி, அப்பாடா, இதுக்கு தான் கண்ணதாசன் அண்ணன்கிட்ட வரணும், அவர்கிட்ட வந்தால் தீர்க்க முடியாத பாடல் பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு அண்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. வாலி உற்சாகத்தோட ஸ்டுடியோவுக்கு வந்து, ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே அப்படின்னு காதல்ங்கிற வார்த்தையே இல்லாமல் ஒரு மாபெரும் காதல் பாட்டை எழுதி கொடுக்குறாரு. பாடலை வாங்கி படித்த அந்த இயக்குனர் வரிகளில் இருந்த அழகையும் ஆழத்தையும் கண்டு அப்படியே மிரண்டு போயிட்டார். பாட்டை கேட்ட டைரக்டர் அசந்து போய் வாலியை பாராட்டி தள்ளிட்டாராம். கஷ்டமான சூழலிலும் அண்ணன் கண்ணதாசன் சொன்ன வழியை கேட்டு தப்பிச்ச வாலியோட அந்த சுவாரஸ்யமான தந்திரம் மறக்க முடியாத ஒன்று. நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களோட பெரிய பலமே. மேலும் நாளைக்கு இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.